மும்மொழி கொள்கை தான், அதில் சமரசம் இல்லை. புதிய கல்விக் கொள்கையை ஏற்றுக்கொண்டால்தான் பணம். மும்மொழி கொள்கை அப்படின்றது இந்தியாவினுடைய கல்விக் கொள்கையில் 1960களில் இருந்தே அதனுடைய முதுகெலும்பே மும்மொழி கொள்கை தான் அப்படின்னு திரு பிரதான் சொல்கிறார். இத்தனை காலம் அதை ரொம்ப சீரியஸாக அமல்படுத்தாமல் போனது துரதிர்ஷ்டவசமானது அப்படின்னு தமிழ்நாட்டை சில இடத்துல பாராட்டுறார். நீங்கள் இந்த பிடிவாதத்தை ஒரு புறத்தில் ஒன்றிய அரசு திட்டவட்டமாக கொடுக்க முடியாதுன்னு சொல்லுது, தமிழ்நாடு அரசு இந்த பேச்சில் சமரசத்துக்கு இடமில்லை, நான் இருக்கிற வரை இதை அனுமதிக்க மாட்டேன், எந்த நிலையிலையும் போராடுவேன் முதலமைச்சர் சூளுரைக்கிறார். உங்கள் கோணம் என்ன? வணக்கம். இன்றைக்கு சர்வதேச தாய்மொழிகள் தினம் பிப்ரவரி 21. இந்த சர்வதேச தாய்மொழிகள் தினத்தில் நாம் வேற்றுமொழியை நம் மீது திணிப்பது குறித்து பேசிக்கிட்டு இருக்கோம். ஒன்றிய அமைச்சர் சொல்லுவது இந்த ஹிந்தியை நீங்கள் மூணாவது மொழியாக ஏற்றுக்குங்க அப்படின்னு சொல்கிறது நமக்கு புரிய வைக்கிறதுக்காக இல்லை. அது நம்ம மேலே வைக்கிற ஒரு மிகப்பெரிய அயோக்கியத்தனம் அப்படின்னு நான் பார்க்குறேன். நான் வார்த்தைகள் கொஞ்சம் கடுமையாக கூட இருக்கும். அது காரணம் அது இன்றைக்கு நேற்று தமிழ்நாட்டில் ஹிந்தி மொழியை திணிப்பதற்கான வேலை தொடங்கலை. அது 1937 காலகட்டத்திலேயே அன்றைய சென்னை மாகாண முதல்வராக இருந்த ராஜகோபாலாச்சாரியார் இந்தியை பள்ளிகளில் கட்டாய கல்வியாக திணிக்கும் பொழுது அன்றைக்கு நீதி கட்சி தலைமையில் இருந்த ஐயா தந்தை பெரியார் உள்ளிட்டவர்கள் தான் அதை மாபெரும் போராட்டமாக எடுத்து மாணவர்களிடத்தில் கொண்டு போய் மக்களிடத்தில் சேர்த்து இளைஞர்களை திரட்டி கிட்டத்தட்ட 3 ஆண்டுகள் அந்த போராட்டம் நடந்திருக்கு. அந்த நடந்து 1940 அந்த சென்னை கவர்னரால் இந்த இந்தி திணிப்பு மசோதா திரும்ப பெறப்பட்டிருக்கு. அந்த நாளும் இதே பிப்ரவரி 21 தான். பெரியார் என்ன அப்படின்னு கேட்குறாங்களே நிறைய பேர், அவர் செஞ்சது இதுதான் அப்படின்றத உணர வேண்டிய தருணம். தொடக்க காலகட்டத்திலிருந்தே தமிழ் மீது, தமிழ்நாட்டின் மீது, தமிழ் மக்கள் மீது வேற்றுமொழியை திணிக்கிறதுன்றது இது இன்றைக்கி நேரத்தில் நடக்கலை. இந்த ஒன்றிய அமைச்சர் பிறப்பதற்கு முன்னாடியே இன்றைக்கு பேசக்கூடிய வெளிநாட்டில் வடநாட்டில் போனீங்கன்னா நீங்கள் என்ன கேட்பீங்க, டீ எப்படி கேட்பீங்க, சாப்பாடு எப்படி கேட்பீங்கன்னு கேட்குறாரு. அவங்க தாத்தா காலத்திலேருந்து இது நடந்துக்கிட்டு இருக்கு. அப்போ இருந்து இதை எதிர்த்துக்கிட்டு இருக்கோன்றது தான் இது மறுக்க முடியாத உண்மை. எதிர்த்த போது ராஜாஜி ஆட்சியில விட்டே ஓட வேண்டிய நிலைமை வந்தது. பதவியை விட்டு அவர் ராஜாஜி போனார். அந்த இந்திய எதிர்ப்பு போராட்டம் பெரியாரின் தலைமையில் நடந்த முதல் போராட்டத்தில். 2வது போராட்டத்தில் காங்கிரஸ் ஆட்சியை விட்டே போனது, அண்ணா ஆட்சி அமைத்தார். இப்ப மக்கள்கிட்ட போய் பேசுவோம் அப்படின்ற ஒன்றும் எதிர்ப்புக்கு போராட்டத்திற்கு செவிமடுக்கிற ஒரு எண்ணம் இல்லை. முதலமைச்சர் நேற்று எழுதுனது ரொம்ப காட்டமான கடிதம் இல்லை, உறுதியான கடிதம். இருமொழி கொள்கையில சமரசம் இல்லை, இந்த 2 ஸ்கூலை ஒண்ணாக்காதீங்க, காசை நிறுத்தாதீங்கன்னு கேட்டாரு. இன்று பதில் ஏற்றுக்கொண்டால் தான் பணம் அப்படின்ற இடத்துல நிக்குது. கடந்த காலத்து ஆட்சியாளர்கள் அணுகுன விதத்துக்கும் இப்ப இருக்கக்கூடியவங்க அணுகிற விதத்துக்கும் வித்தியாசம் தெரியுது. இல்லை, அதுதான் நம்ம சொல்கிறோம். நீங்கள் ஏற்றுக்கொண்டால்தான் நிதி அப்படின்றது, அதுக்கு தான் நான் தொடக்கத்தில் சொன்னேன், இது ஒரு அயோக்கியத்தனம். இது தேர்ந்தெடுக்கப்பட்ட, மக்களால் தேர்ந்தெடுக்கப்பட்ட ஒரு அரசை அவமானப்படுத்துகிற செயல். அதனால் தமிழ்நாட்டு முதலமைச்சர் சொல்லியிருக்கிற பதில் ரொம்ப அறிவுபூர்வமானது, ஆக்கப்பூர்வமானது, உணர்வுபூர்வமானது. அவர் உணர்ந்து தான் சொல்லியிருக்காரு. அவருக்கு இந்த வரலாறெல்லாம் தெரியும். 37 காலகட்டத்திலிருந்து இன்றைக்கு இருக்கிற இந்த ஒன்றிய அமைச்சருக்கும் அண்ணாமலை போன்றவர்களுக்கு வேணால் இந்த வரலாறு தெரியாமல் இருக்கலாம். ஏன்னா இவங்க 5 வருஷத்துக்கு முன்னால் வரைக்கும் பக்கத்து ஸ்டேட்டில் போய் நான் பெருமை மிகு கன்னடிகான்னு சொல்லி வாழ்ந்துக்கிட்டு இருந்தவங்க தான். அவங்கெல்லாம் திடீர்னு தமிழ்நாட்டுக்குள்ளே திடீர் அரசியல்வாதி ஆகிட்டு இங்கே தமிழ் மீதும் தமிழ்நாட்டு மக்கள் மீதும் பற்று கொண்டது போல் நடிக்கிறது இருக்கு இல்லையா, அது ஒரு ஏமாத்து வேலை. நாம் கேட்குறது, இங்கே இருமொழி கொள்கை இருக்குது, ஏற்கனவே இருந்துகிட்ருக்கு. இப்போ நம்ம என்ன கேட்குறோம், இப்போ தமிழ்நாட்டிலே எடுத்துப்போமே, தமிழ்நாட்டிலே தமிழ் முதல்ல முழுக்க முழுக்க எழுத படிக்க தெரிந்தவர்கள் 100% இருக்காங்களா அப்படின்ற ஒரு கேள்வி இருக்குது இல்லையா. இங்கே தமிழே முழுக்க முழுக்க எல்லோரும் எழுத படிக்க முடிச்சிட்டாங்களா? அதுக்கப்புறம் 2வதாக இருக்கக்கூடிய அலுவல் மொழி அந்த ஆங்கிலத்தை முழுவதுமாக படித்து முடிச்சிட்டாங்களா? அப்படி இருக்கும் பொழுது இதுவே இன்னும் முழுமை பெறாத ஒரு சூழலில் நீங்கள் எதுக்கு 3வதாக இந்தியை கொண்டு திணிக்கிறீங்க? என்ன அவசியம் இருக்குது? நான் வாழ்க்கையில் உயரணும்னு முடிவெடுத்தேன்னு சொன்னால்
ஆல்ரெடி நான் வளர்ந்து இருக்கக்கூடிய தென் மாநிலங்களை தாண்டி வட மாநிலங்களில் போய் நான் பெறுவதற்கு என்ன இருக்குது, என்ன கட்டமைப்பு இருக்குது? அந்த மொழியை படிச்சுக்கிட்டு நான் போய் பார்க்குறதுக்கு அங்கே மருத்துவக் கல்லூரி இருக்கா, என்ன இருக்குது? ஒன்றுமே கிடையாது. அப்படி நான் போகணும்னு முடிவு எடுத்துட்டால் நான் ஆங்கிலம் படிச்சுக்கிற போகிறேன், ஜெர்மன் படிச்சுக்கிற போகிறேன், பிரெஞ்சு படிச்சுக்கிற போகிறேன். உலகம் முழுவதும் நான் எங்கே போய் நான் என்னுடைய வாழ்க்கை தரத்தை உயர்த்தணும்னு நினைக்கிறேன்னா அங்கே போய் படிச்சுக்கிறேன். ஹிந்தி எதுக்கு எனக்கு? ஹிந்தி என்பது ரொம்ப சாதாரணமான ஒரு விஷயம். அது ஒரு வாரம் 10 நாளில் போகிற போக்கில் வந்துடும். அது தமிழ் போல் கிடையாது, இலக்கியங்கள் கிடையாது அதில். அப்படி இருக்கிறதுல 10 நாள் பாம்பேயில் போய் உட்காந்தோம்னா, வடநாட்டில் போய் உட்காந்தோம்னாக்கு இந்தியை நம்மளே பழகிக்கலாம். ஊப்பர் நீச்சே பகவான் ஏதாவது ஒன்று சொல்லிக்கிட்டு பாணி அண்டான்னு ஏதாவது ஒன்று சொல்லிட்டு போயிட வேண்டியதான். அதுக்குன்னு ஒன்று போய் கற்றுக்கணுன்ற, அதுக்கு என்னுடைய பள்ளிக்கூடத்தில் நான் கற்றுக்கணுன்ற அவசியமே கிடையாது. அப்போ மும்மொழி கல்வியை நீங்கள் இவ்வளவு இதாக திணிக்கிறீங்களே. அவர் அவங்க சொல்லும் போதெல்லாம் இந்த பாஜக தலைவர்கள் அவர்களது குரலாக பேசுகிறவர்களாம் சொல்கிறாங்க, தமிழை அவர் எவ்வளவு இதாக பேசுகிறாரு தெரியுமா, தமிழுக்கு என்ன முக்கியத்துவம் கொடுத்துருக்காரு தெரியுமா. இன்னைக்கு வரைக்கும் எழுத படிக்காமல் கையில் இருக்கிற பேப்பர் இல்லாமல் பாரத பிரதமரோ ஐயா அமித்ஷா அவர்களோ தமிழில் 4 வரி சேர்த்தாப்புல பேசிட்டாங்களா சொல்லுங்கள்? இல்லை நீங்கள் இதையெல்லாம் தாண்டி சமஸ்கிருதம்னு ஒன்று சொல்கிறீங்களே, அந்த சமஸ்கிருதத்தை சொல்லிக் கொடுக்க வேண்டியதுனா அந்த பக்கம், அதில் போய் டீயை கேட்க வேண்டியதுன்னு நீங்கள் கேட்குறீங்க. ஒரு கடையில் போய் டீ எப்படி கேட்பான், வடை எப்படி கேட்பான்றீங்க. சமஸ்கிருதத்தில் கேளுங்க, அதுதான் உயர்ந்த மொழியாச்சே, ரொம்ப பூர்வீக மொழியாச்சே. அப்போ இது திட்டமிட்டு இது மொழியின்ற ஒரு விஷயத்தை வைத்துக்கொண்டு இங்கே நடக்கக்கூடிய இந்த ஆட்சியின் மீது தொடுக்கக்கூடிய போராகத்தான் நான் பார்க்குறேன் நான். அதனால் தமிழ்நாட்டு முதல்வர் எடுத்திருக்கிற விஷயம் இல்லை, எதிர்க்கட்சி தலைவராக இருக்கக்கூடிய ஐயா எடப்பாடி கூட உள்ளத்திற்கான மொழி அவர் ரொம்ப தெளிவாக இன்றைக்கி அவரும் சொல்லியிருக்காரு. அவர் தமிழ் ஆங்கிலம் 2 மொழி போதும், 3வது மொழி தேவையில்லைன்றார். உள்ளத்தின் மொழி தமிழாகவும் அலுவல் மொழி ஆங்கிலமும் போதுன்றார். அப்ப எல்லோரும் ஒரே நிலைப்பாட்டில் திமுகவோடு சேர்ந்து அதிமுகவும் இந்த கண்டனத்தில் இணைந்திருக்கிறது. மும்மொழி கொள்கையை ஏற்றுக்கொள்ள மாட்டோம்னு எதிர்க்கட்சி தலைவர் திரு எடப்பாடி பழனிசாமி அவர்களும் திட்டவட்டமாக தன்னுடைய நிலைப்பாட்டை சொல்லியிருக்காரு. பிஜேபி சொல்ற ஒரு விஷயத்தை நான் உங்கள்கிட்ட நிறைவு பார்வையாக கேட்டுறேன். மாநில அரசு நீங்க என்ன சொல்றீங்கன்னா, மாநில அரசாங்கத்தின் மீது தொடுக்கிற ஒரு போர், மாநில அரசுக்கு ஆட்சியின் மீது நடக்கக்கூடிய ஒரு எதிர்ப்பு தான் இந்த நடவடிக்கை அவங்க பண்றதுன்னு சொல்றீங்க. அவர்கள் 3 விஷயம் சொல்றாங்க. தமிழ் மீது எங்களுக்கு எந்த காழ்ப்பும் இல்லை, தமிழை நாங்கள் தான் வளர்த்து கொண்டிருக்கிறோம், மாநில அரசினுடைய பார்வையில் இதை எதிர்க்கக்கூடியவங்க பார்வையில் தான் குறைபாடு இருக்கு, மாணவர்கள் நலனையே நீங்க கணக்கில் எடுத்துக்க மாட்டீங்க அப்படின்னு சொல்றாங்க. எந்த மாணவர் சார் உங்ககிட்ட நாங்கள் ஹிந்தி படிக்கணும்னு சொல்லி கேட்டாங்க? முதல்ல அதை சொல்லுங்கள். எந்த மாணவர் உங்ககிட்ட நாங்கள் ஹிந்தி படிக்கணும், எனக்கு ஏதாவது வழிவகை செஞ்சு கொடுங்கன்னு கேட்டது யார்? அதை சொல்லுங்கள். நீங்கள் தமிழை பாதுகாக்கிறோன்னு சொன்னீங்களே, நீங்கள் தமிழை வளர்ப்பதற்காக உங்கள் நிதி ஒதுக்கீடு என்ன தமிழுக்கு எவ்வளோ ஒதுக்கியிருக்கீங்க? உங்களால் இப்படி ஒரு வரலாற்று பொய்யை திரும்ப திரும்ப எவ்வளோ காலத்துக்கு நீங்கள் சொல்லிக்கிட்டே இருப்பீங்க? நீங்கள் சமஸ்கிருதத்துக்கு நீங்கள் ஒதுக்கின நிதி எவ்வளவு, தமிழை வளர்ப்பதற்காக ஒதுக்கின நிதி எவ்வளவு? எல்லாமே நீங்கள் கட்டமைத்து சொல்லப்படுகிற பொய் தான். இது வெறுமன அரசியல் லாபத்துக்காகத்தானே தவிர, இப்போ நான் ஒன்று கேட்குறேன் உங்ககிட்ட, இந்த விவாதத்தில் அந்த மும்மொழி கொள்கையை ஆதரித்து உட்கார்ந்துருக்காங்களே, அவங்களுக்கே தொடர்ச்சியாக ஹிந்தியில் ஒரு 10 வார்த்தை பேச சொல்லுங்கள் பார்ப்போம். இந்த விவாதத்தை ஹிந்தியில் பேசி நடத்த சொல்லுங்கள் பார்ப்போம். அவங்களுக்கு தெரியுமா முதல்ல ஹிந்தி படிச்சிட்டாங்களா அவங்க? சொல்லுங்கள். இது எல்லாமே ஒரு ஏமாத்து வேலை. மொழி என்பது எனக்கு வேணும்னா நான் அதை எடுத்துக்கிற போகிறேன். என் தாய்மொழியை விட எனக்கு இன்னொரு மொழி அவசியமற்றதுன்னு நான் நினைக்கிறேன். நான் சிந்திக்கிறது என்னுடைய மொழியில் தான், நான் மொழியில் தான் சிந்திக்க முடியும். இப்போ என்னால் தமிழில் நான் பேசும் பொழுது என்னை அறியாமல் உள்ளுக்குள்ளேருந்து என்னுடைய அறிவோடு சேர்ந்து என்னுடைய மொழி வருது. ஆங்கிலத்தில் பேசும்போது நான் வார்த்தைகளை தேடணும், தமிழில் நான் தேட வேண்டியதில்லை. அப்படி இருக்கும் பொழுது 3வது மொழி என்பது அது நான் விரும்பிய மொழி. 3 மொழி தான் படிக்கணுமா? 4 மொழி படிச்சுக்கிறேன், 5 மொழி படிச்சுக்கிறேன். அது நான் எப்போ வேணுமோ அதை நான் எடுத்துக்கிறேன். அதை நீங்கள் கொண்டு திணிக்காதீங்க. இது கிட்டத்தட்ட ஒரு 100 ஆண்டு கால போராகத்தான் நான் பார்க்குறேன். நான் 37 அப்போ நீங்கள் கொண்டு வந்ததோட நோக்கம் என்ன? இன்றைக்கி சொல்கிறீங்க முன்னேறுவதற்காக நீங்கள் மொழி படிக்கணும். 37 இதே தான் கொண்டு வந்தீங்க. அன்றைக்கும் நீங்கள் தோற்கடிக்கப்பட்டீர்கள். இன்றும் நீங்கள் இந்தி திணிப்பின் மூலம் இந்த மக்களால் நிராகரிக்கப்படுவீர்கள் என்பது மறுக்க முடியாத உண்மை. உடனுக்குடன் செய்திகளை தெரிந்து கொள்ள சன் நியூஸ் பெல் ஐகானை கிளிக் பண்ணுங்க.